நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 4/6/2022 இருந்து 23/10/2022 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் அமரப்போகிறார். அதுல அதிசாரத்துல கும்பராசிக்கு போன சனி பகவான் 4/6/2022 12/7/2022 வரைக்கும் ஆட்சி மூல திரிகோணத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ஒரு 28 நாட்கள். மீதி 104 நாட்கள் மகரத்தில் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி வக்ரத்தில் அமரப்போகிறார். அப்படி அமரும் பொழுது சனி பகவான் என்ன தரப்போகிறார்? சனியை பொறுத்த வரைக்கும் சனி, செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன் இவர்கள் எல்லாமே என்னாகும் அப்படின்னா, இவர்கள் நிற்கக்கூடிய ராசியிலிருந்து 5வது ராசியில் சூரியன் பயணிக்கும் பொழுது வக்ரம் ஆரம்பிக்கும். கும்பத்தில் அவர் இருந்த பொழுது மிதுனத்துக்குள்ளார நுழைஞ்சிட்டாரு சூரிய பகவான். அப்படி அமரும் பொழுது அது சனி நிற்கக்கூடிய 5ஆம் இடத்துக்குள்ள சூரியன் நுழைஞ்சிருக்காரு வக்ரம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சூரியன் மிதுனம், அடுத்தது கடகம், சிம்மம், கன்னி, துலாம் வரக்கூடிய காலங்கள் வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் அமர்ந்து இருப்பார். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுல இந்த வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்ற மாதிரி ஒரு தோற்றம், கோணலாக முறுக்கப்பட்ட என்ற ஒரு பொருள் இருக்கு. அதே நேரத்துல கதி அப்படின்னா அது போற போக்கில் இயல்பான கதி, நேரா போகக்கூடிய ஒன்று அப்படி போகாம அது அதோடைய இடத்துல நின்னுக்கிடுது. ஏன்னா சூரியன்ல இருந்து அந்த கதிர்களை வாங்கும் பொழுது அப்ப என்ன ஆகும்? சூரியன்ல இருந்து கதிர்களை வாங்கிதான் இந்த மற்ற கிரகங்கள் இயங்குது. ஆனா இந்த சூரியனுக்கு இந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய இடத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வரும் பொழுது ஒளி பொருந்திய ஒரு கிரகம், ஒரு மின்சார விளக்குக்கு முன்னாடி நம்ம ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்தா அதனுடைய ஒளி தெரியாது இல்லையா? அத மாதிரி மற்ற கிரகங்களுடைய ஒளி மங்க ஆரம்பிக்கும். அப்ப சூரியன் இந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய இடத்துல சூரியன் 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது வக்ர கதி ஆரம்பமாகும். ஸோ கும்பத்தில் அது ஆட்சி. அடுத்தது 5/6 வக்ரத்தை நோக்கிய பயணம். 7ஆம் இடம் கடகத்துக்குள்ள வந்து உட்கார்ந்த மகரத்துக்குள்ளேயும் கடகத்துல சூரியன் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்துல முழுமையான ஒரு வக்ரகதியில் வந்து உட்காரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது சிம்மத்துல சூரியன் வரும் பொழுது வக்ரத்தை விட்டு வெளியேறும், கன்னியில வரும் பொழுது முழுமையா வெளியேற்றி துலாம்ல வரப்போது சுத்தமா வக்ரகதி இல்லாமல் இருக்கும். இதுதான் சூரியனுடைய நிலைப்பாட்டுக்கும் சனிக்கும் இருக்கக்கூடிய இந்த வக்ரகதியோடைய நிலைப்பாடு இதுதான். சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் சனி பகவான் 12 ராசிக்கு என்ன கொடுப்பாரு? சனி எப்பொழுதுமே கோச்சாரத்துல 3, 6, 10, 11 இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது சந்திரனுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 5, 9 சுமாரான பலன்களை தான் கொடுக்கும். அசுப பலன்களை 1, 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல நிற்கும் பொழுது சனி பகவான் கொடுத்துருவாரு. அப்படி கொடுக்கும் பொழுது சனி பகவான் நம்மளுடைய கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனி தன்மை, தனி இது இருக்குது. அப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரு இந்த ஜென்மால நம்ம இருக்கக்கூடிய அத்தனை கர்மாக்களையும் எடுத்து அனுபவிக்க இருக்கக்கூடிய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியவர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நம்ம என்ன இருந்து வக்ரகதியில ரொம்ப வீரியமாக அவர் செயல்படக்கூடிய இந்த நிலைப்பாட்டுல என்ன கொடுப்பாரு? அதற்கு முன்னாடி 12 ராசிகளை வரிசையா பார்க்கும் பொழுது சனிக்கு சனியை பார்த்தோன்னே நம்ம எல்லாரும் பயப்பட வேண்டாம். முக்கியமான நாளுங்க. சனி பகவானை நீங்க நம்ம செய்திருக்க அனுபவிக்கக்கூடிய அத்தனை கர்மாவையும் இந்த ஜென்ம கர்மாவை சொல்லக்கூடிய இடத்துல அதை 7ரை சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, எந்த சனி வேணாலும் இருக்கட்டும், சனி தசா, சனி புத்தி, சனி பகவானை புரிந்து கொண்டு
என் கர்மாவிற்கு நீ தண்டனை தரப்போகிறார், நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனா கூட நீ இருக்கணும் அப்படின்னா அவனை மாதிரி செய்யக்கூடியவர் யாருமே கிடையாது. சனி பகவானை ரொம்ப நீங்க உங்க சனி பகவானுடைய பக்கத்துல நீங்க நெருங்கி நிக்கணும் அப்படின்னா 4 தன்மை வேணும். என்ன அப்படின்னா, உங்களை பற்றிய பெருமைகளை பேசாமல் இருக்கணும், 1. 2வது, சனி பகவானுக்கு அவருடைய காயத்ரி மந்திரம், மூல மந்திரம், அவருடைய மந்திரங்கள் எது இருக்கிறதோ அதை நீங்க சொல்லும் பொழுது அவருக்கு மன மகிழ்ச்சி அடைவார், கர்மாவின் பலன் குறையும். நம்மளுடைய தன்மை என்ன, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன சொல்ல வராரு, கர்மா என்ன சொல்லுது, யார் எப்படி என்ன ஏதுங்கிற அந்த எல்லாம் நம்ம வாட்ச் பண்ணோம்னா இந்த சனியினுடைய தாக்கம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு தெரியும். அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, சரிங்களா? இது 1. 2வது ஒரு விஷயம், ஏழை எளியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்க தானம் தர்மம் செய்யணும். ஏன்னா தர்ம கர்மாதிபதி இல்லையா, கர்மஸ்தானத்துக்கு உரியவர் இல்லையா, அதை செய்யணும். 3வது, ஆஞ்சநேயரையும் விநாயக பெருமானையும் விடாமல் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்யணும். சனியினுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்யணும். எல்லாருக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கனாலே போதும், எள்ளு விளக்கு ஏத்தணுங்கிறது கிடையாது, சரிங்களா? அப்படி நீங்க கோயில்ல போய் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது ஒண்ணு பண்ணுங்க, எள்ளு உருண்டை இப்ப எல்லாம் கடையில விக்குது, நீங்க கூட செய்ய வேண்டாம். எள்ளு உருண்டையை வாங்கி நைவேத்தியம் வச்சுட்டு ஒரு 10 பேருக்கு கொடுத்தீங்கன்னா போதும். இல்ல எள்ளு சாதம் செஞ்சு கொண்டுட்டு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுங்க. வாயில்லாத ஜீவனாக இருக்கக்கூடிய சனியினுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவர் வாகனமாக இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு, வீட்டுல நாய் இருந்தா பெஸ்ட், நீங்க சாப்பாடு கொடுத்துருவீங்க. வாயில்லாத ஜீவனுக்கு ஒரு பிடி சோறு இல்ல ஒரு 3 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, அதையும் காக்காவுக்கு காலையில எழுந்திருச்ச உடனே, தெருநாய்க்கு ஒரு பிஸ்கட்டு, காக்காவுக்கு ஒரு 2 பிஸ்கட்டை போட்டீங்கன்னா 10 காக்கா திங்க உடைச்சு போட்டீங்கன்னா. இதை கொடுத்துட்டு அன்னைக்கு காலையில் பொழுத நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் குறையுங்க, சரியா? ஒண்ணு அனலைஸ் பண்ணணும், என் கர்மா என்ன, நான் என்ன அனுபவிக்கணும் இந்த கர்மாவை, அது சனி என்ன சொல்றாரு அக்செப்ட் பண்ணிக்கணும். தான தர்மங்கள் பண்ணணும், பெற்றோர்களையும் ஏழை எளியோர்களையும் வயதானவர்களுக்கு பண்ணணும். சனியினுடைய காயத்ரி மந்திரமோ இல்ல தமிழ் மந்திரமோ எது உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்க சொல்லிக்கிட்டு வரணும். வாயில்லாத ஜீவன்களுக்கு உங்களால் இயன்ற உதவி சனி, இதை விட பெஸ்ட் சனி எதுவும் கொடுக்க மாட்டாரு, செஞ்சு பாருங்க நீங்க, சரிங்களா? இந்த சமயங்கள்ல சனிக்கிழமை மட்டுமாவதும் கசப்பாக, சனி கசப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன், நிலவேம்பு கஷாயமோ இல்ல பாவக்காயோ நீங்க அன்று நீங்க சனிக்கிழமை தோறும் எடுத்துக்கொண்டீங்கன்னா உடலுக்கு அது ரொம்ப வலிமை தரும், அதை நீங்க எடுத்துக்கணும். சனி எப்பயுமே துவர்ப்புக்கும் கசப்புக்கும் உரியவராக இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு பலன் கொடுக்கும். சனி ஆட்சி வக்ரத்தில் இருக்கும் பொழுது தாமதமாகத்தான் பலன்களை தருவார். அப்படி இருக்கும் பொழுது 12 ராசிகளுக்கு சனி பகவான் என்ன தருகிறார் என்பதை பார்ப்போம் வாங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்க ராசியில மிருகசீரிஷபம், திருவாதிரை, புனர்பூசம் என்ற நட்சத்திரங்கள் இருக்கின்றன. திருவாதிரை சிவபெருமானுடைய நட்சத்திரம், புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம். மிக சிறப்பாக மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரம். ரொம்ப நன்றாக இருக்கக்கூடியது மிதுன ராசி. சூரிய பகவான் இப்பொழுது அங்குதான் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுதுதான் சனி பகவான் மகரத்தில் வந்து வக்ரகதியில் ஆட்சி வக்ரத்தில் வந்து அமரப்போகிறார். அவ்வாறாக அமரும் பொழுது உங்க இடத்துக்கு 8ஆம் இடம் அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி தன்மானத்துல கை வைக்குங்க. ஏன்னா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, மானம் போனா வாழக்கூடாது இல்லையா? ஏன்னா மானத்தை உயிரோடு ஒப்பிட்டு வைத்தார்கள். அப்ப உங்க தன்மானத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அஷ்டம சனி வக்கரம், ஆட்சி வக்கரம். 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது வரக்கூடாத துன்பங்கள் வந்து சேரும். கவலைகளும் நோயும் உங்களை, கவலைகள் மூலமாக நோயை ஏற்படுத்தும். ஆயுள் பலம் உண்டு, 8ல சனி உட்காரும் பொழுது ஆயுள் பலம் உண்டு. ஆனா ஆட்சி வக்கரத்தில் இருக்கும் பொழுது அங்கதான் உடல் உபாதைகளை கொடுக்க போகுது. அப்ப தேவையில்லாத கவலை, அதனால் நோய்வாய்ப்படுவது வந்து சேரப்போகிறது. சில நேரம் பட்டி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். உங்க கீழே உள்ளவர்கள் கூட உங்க நடத்தையினால் மதிக்காம போவாங்க. அப்ப உங்களுக்கு அந்த தன்மானம் கொஞ்சம் குத்தும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க.
யாரும் நம்பாம போவாங்க. அத மாதிரி உங்களுடைய செயல்பாடு, உங்க குணம் இங்க திரிஞ்சு போகுது. அதைத்தான் இங்க சனி பகவான் செய்ய போகிறார். அவரவர் செய்திருக்கக்கூடிய கர்ம பலனுக்கு ஏற்ற பேரி. அப்ப உங்க சுற்றத்தாரில் யாராவது ஒருவர் மரணம் சம்பவித்து அந்த மரணத்திற்கு நீங்க செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சொந்த பந்தத்துக்குள்ளார சரீரத்தில் பீடை ஏற்படும். அதனாலதான் உங்க குணம் மாறும். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய குணத்தை நான் தினமும் ஆன்மீக வழியில நான் சொல்லியிருக்க பரிகாரங்களை எல்லாம் செய்யும் பொழுது, அந்த சனியினுடைய மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது நம் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த தன்மான பிரச்சனைக்கு வரக்கூடிய அந்த இடையூறுகளில் இருந்து தப்பிச்சுக்கலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஒரு நட்பு கிரகம்தான். ஏன் அப்படின்னா 8க்கும் 9க்கும் அதிபதி, பாக்யாதிபதி இல்லையா? அதனால அந்த பாக்கியத்தை அவர் கொடுத்துதான் ஆகணும். 8ல் சனி வரும்பொழுது சொல்லாத துன்பங்கள் வந்து சேரும். அஷ்டம சனி ஆட்டி வைக்கும் இல்லையா? கவலை, நோய் இவையெல்லாம் வரும். கவலையால் நோய், நோயால் கவலை அப்படின்னு 2 மாத்தி மாத்தி அடிக்கும். கொஞ்சம் எந்த நேரத்துல என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு லேசான ஒரு பதட்டம், பயம் இருக்கக்கூடியதாக இருக்கும். உணவை சாப்பிடும் பொழுது அது ஹைஜீனிக்கா இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க. உணவுக்கோ உடைக்கோ நீங்க இருக்கக்கூடிய இடத்திற்கோ எந்த பந்தமும் வராது. அதே சமயத்துல குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத குழப்பங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இட தொழில்ஸ்தானத்தை பார்ப்பாரு. அங்க பிரச்சனை வரும். வேலை செய்கின்ற இடத்துல, தொழில் நடைபெறக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களே உங்களை மதிக்காம உங்களை போய் இல்லை உங்களை போட்டு கொடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிற்பாங்க. 8ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது 7ஆம் பார்வையாக குடும்பத்துக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இதையெல்லாம் நீங்க தான் தேவையில்லாம விவாதம் பண்ணிக்கிட்டு விவகாரம் பண்ணக்கூடியவர் நீங்களா தான் இருப்பீங்க. அவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே சனி எந்தெந்த இடத்துல இருக்காரோ அவங்களுடைய குணாதிசயத்தை காட்டுவாங்க. சனி எப்பயுமே உங்களுடைய குணத்தை வெளியில கொண்டுட்டு வந்து வைப்பாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மிதுன ராசி காற்று ராசியாக அமர்ந்து இருக்கிறதுனால உங்க வாய் வார்த்தைகள்ல 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது காற்றின் மூலியமாக பேசும் மொழி காற்று. காற்று இருந்தா தான் பேச முடியும். அப்பதான் அடுத்தவங்களுக்கு அது போகும். அப்ப அந்த வாயில நம்ம பேசக்கூடிய வார்த்தையில் மிக கவனம் தேவை. அது சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம வாயாலே வாங்கி கட்டிக்கிறத வேலையை கரெக்டா இப்ப மிதுனத்துக்கு நடக்க போகுது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். 5ஆம் இடம் உங்க சுய புத்தியை பார்க்கிறாரு. சுய புத்தியில் மாற்றங்கள் வரும். ஒண்ணு சோம்பேறித்தனம் தட்டுப்படும், இல்லாட்டி இது வரைக்கும் இல்லாத கெட்ட குணம் இப்ப எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இது நாள் வரைக்கும் இருப்பீங்க. இப்ப என்ன பண்ணும், ஒண்ணு உதவி செய்யாம போவீங்க, இல்ல அடுத்தவங்களை பத்தி கோல் மூட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, இல்ல அடுத்தவங்களை பத்தி அவர்கள் இல்லாத போது தவறாக பேசக்கூடிய ஒரு மனோபாவத்துக்கு தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் உங்க உடலுக்குள் உங்க என்ன அலைக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கும். மிக கவனமாக வேணும். இல்ல நான் தான் அப்படின்னு ஒரே ஆணவத்தில் பேசக்கூடிய உங்களுடைய பெருமைகளை பேசும் பொழுது மற்றவர்களுக்கு அது இரிட்டேட்டா இருக்கும். இந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அப்ப உங்க குழந்தைகள் ஸ்தானத்தை அது பார்க்கறதுனால 10ஆம் பார்வையாக குழந்தைகளுடைய உடல் உபாதைகள் கொடுக்க செய்யும். குழந்தைகள்கிட்டையும் உங்களுக்கும் புத்தி தடுமாற்றத்துல 2 பேரும் குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. ஏற்கனவே குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரா, உங்க குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்கிறாரா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா சண்டை சச்சரவு இருக்கும். இல்ல அப்படின்னா சின்ன பசங்களாக இருந்ததுன்னா பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை விட குட்டி குழந்தைங்களா பேபியா இருந்ததுன்னா அதுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கும். எதுக்கு அழுகுதுன்னே தெரியாது, சாப்பிடாது, நமக்கு கோபம் உச்சிக்கு போகும். ஸோ அதனால கோபத்தை குறைத்து கொண்டு இந்த 23/10/2022 வரைக்கும் இதெல்லாம் நீங்க சுய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டுகிட்டு வரணும். இது ஒண்ணு. 2வது ஒரு விஷயம், நீங்க என்னதான் நம்ம கரெக்டா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சில நேரத்தில் ஞாபக மறதி உங்களை கொஞ்சம் அலக்கழிக்க வைக்கும். அது மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. பயணங்கள் இரவில் வேண்டாம், அது முக்கியம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில் இருப்பதனால் வாய் வார்த்தை, ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு வாய் வார்த்தை ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி மேடை பேச்சாக இருக்கட்டும், வாக்குறுதிகளை கொடுக்கறதாக இருக்கட்டும், மீடியாவில் நீங்க பேசக்கூடியதாக இருக்கட்டும், அசட்டு தைரியத்துல அள்ளி விடாதீங்க. அது உங்களுக்கு வினையா நிற்கும். திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் உழைப்பின் மேன்மையை எடுத்து உரைக்க நாயா பேயா அலைஞ்சு ஒரு ஒரு படத்துலயோ ஒரு சீரியலுக்குள்ளேயோ ஒரு வாய்ப்பை நீங்க நாயா பேயா அலைஞ்சுதான் வாங்கி ஆகணும். 23/10/2022 வரைக்கும். அது வரைக்கும் நீங்க உழைச்சு ஓடி ஓடி மாறி மாறி போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. பரவாயில்ல, ஒத்துக்குங்க. சரிங்களா? நான் சொல்லியிருக்க பரிகாரங்கள் எப்படியோ அதை வருஷ பிரகாரம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்க பண்ணுங்க. ஏன்னா பாக்கியத்துக்கும் உள்ளவன் சனி பகவான். தர்ம கர்மாதிபதிகள் தர்மத்தின் பக்கம் நீங்க நிற்கும் பொழுது, தர்மங்களை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்க குணம் மாறும். சனி பகவானோட அந்த ஆன்மீகத்தில் நீங்க ஈடுபட்டு நிற்கும் பொழுது, திருவாதிர நட்சத்திரம் உங்க ராசியில தான் இருக்குது. சிவபெருமான் வழிபாடு, பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். பிரதோஷ வழிபாட்டையும் தேய்பிறை அஷ்டமி அன்று வழிபாடு செய்வது மிக மிக உன்னதமான உங்க குணாதிசயத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். பிற தோஷங்களை நீக்கக்கூடியது பிரதோஷம். அப்ப எப்படி சனி நின்னாலும் உங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கு அங்க ரெடியா இருக்காரு. போய் வாங்கிக்கணும் நம்ம, அவ்வளவுதான் அந்த இடத்துல. சரிங்களா? இவ்வாறாக சனி பகவானை வேண்டி வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அஷ்டம சனியை நீங்க கடவுளுடைய அனுகிரகத்தினால் வெளியில வந்துட முடியும். அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. சரிங்களா? அடுத்தது கடகராசியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.